ஹலோ ஆல், வெல்கம் டு ஆர்க்ஸ் எனக்கு பிடித்த சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. சூப், அதுவும் 15 பீன் சூப். இது என்னென்னா ஒரு 15 டிஃப்ரெண்ட் பீன்ஸு, அதாவது பருப்பு வகைகளை மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்கெட் இருக்கும். அந்த பேக்கெட்டை வச்சு நம்ம சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் என்னென்ன பீன்ஸ் சேர்த்துருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். அதையும் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட நான் நிறையா சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் கூட இந்த ரெசிப்பியை இந்த வின்டர் சீசனில் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு. சரி, தேவையான பொருட்கள் 15 பீன்ஸ் ஒரு பேக்கெட்டாகவும் இருக்கும். இல்லை நீங்கள் வேணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற பீன்ஸையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 தக்காளி, அதை சுடுதண்ணியில் நான் வச்சுருக்கேன். அப்புறமா தோலை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சூப்புக்கெலாம் நீங்கள் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். செலரி ஸ்டிக்ஸ் ஆப்ஷனல் தான். உங்கள் கிட்டே இருந்ததுன்னா ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 ஷாலட்ஸ், அப்படி இல்லைன்னா பாதி பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். 2 முழு பூண்டு, ஒரு பே லீஃப். அப்புறமா காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பாப்ரிக்கா பவுடர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 பூண்டு சேர்த்துட்டு, செலரி ஸ்டிக்ஸ் ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் பே லீஃப், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணுங்கள். ஆனியன்ஸ் வெட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தோல் உரித்த அந்த தக்காளியை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பாப்ரிக்கா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சோக் பண்ணி வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த 15 பீன்ஸ் அதை இப்போ சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 1 மினிட் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாட்டர் சேர்க்க போகிறோம். இப்போ வாட்டரோட அளவு பார்த்திங்க அப்படின்னா நான் 5 கப்பு வரைக்கும் சேர்த்துருக்கேன். 5 கப் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வர விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா மூடி வச்சுட்டு சிம்மில் 30 மினிட்ஸ் குக் பண்ணணுங்க. சூப்புக்கு எப்பயுமே அந்த எவ்வளோ லாங்கராக குக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃப்ளேவர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரைடு ஆரகனோ ஆர் ஃப்ரெஷ் ஆரகனோ இருந்தால் இன்னும் சூப்பர். சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சூப்புக்கு சேர்த்த தண்ணி அப்படியே பாதி கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். அதே மாதிரி நம்ம பீன்ஸில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே சூப்பில் இறங்கும். சரிங்க, எப்பயுமே சர்வ் பண்ணும்போது சூப்புக்கு லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் பெப்பர். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் பாஸ்தா குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாஸ்தாவை குக் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் சேர்த்துட்டு அதையும் குக் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷன் டைம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் லோ ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் டைம் பண்ணி டின்னருக்கு சாப்பிட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு ஃபுல்ஃபில்லிங் டின்னராக கூட இருக்கும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.